ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கோவை மக்கள் சேவை மையம் ஐடியா மேக்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து இந்த வருடம் 92 கல்லூரிகள், 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியாளர்களாக பங்கேற்று கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பார்வையாளர்களாக இருந்து இந்த வருட தேசிய கைத்தறி தினத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இன்று அதனுடைய நிறைவு நாள். அத்தனை கல்லூரியிலுமே போட்டியை நடத்தி ஒவ்வொரு கல்லூரியிலும் 3 பேர்த்தை தேர்ந்தெடுத்து இன்று அவர்களுக்கிடையே நிறைவு நிகழ்ச்சியை நடத்தி கைத்தறி மகாராஜா, மகாராணி, கைத்தறி ராஜா, ராணி, இளவரசன், இளவரசி என பட்டங்கள், சிறப்பு பங்களிப்புக்காக அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள், பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் சான்றிதழ்கள் என்று கைத்தறியை பற்றி இளைய சமுதாயம், மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய விவசாயத்திற்கு சரிசமமாக நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு கௌரவத்தை அளிக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அந்த கைத்தறியை வாங்குவதன் வாயிலாக நெசவாளர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருஷம் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் போட்டியாளர்கள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கோவையை தாண்டி இப்போது ஈரோடு மாவட்டத்திலே கூட கல்லூரிகள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். கடந்த வருடமும் இந்த வருடமும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த கல்லூரிகள் கூட இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கேற்றிருக்கிறார்கள். இது ஒரு விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கின்ற விக்ஷித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் அத்தனை தரப்பு மக்களுக்குமான அங்கீகாரம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கைத்தறி என்பது நமது நாட்டினுடைய அடையாளம். இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் அவர் பின்னால் முதுகில் வரைஞ்சிட்டு வந்தார், ட்ராப் பண்ணிட்டு வந்தார். ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன கைத்தறி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு கிரியேட்டிவிட்டி அது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஏன் தமிழ்நாட்டை எடுத்துட்டா கூட இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பான கைத்தறி அடையாளம் உண்டு. கோவை என்பது பாரம்பரியமாக ஜவுளித்துறையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கோவை மாவட்டத்தில் நெகமம் காட்டன், கோவை காட்டன், சிறுமுகைப்பட்டு என்று பல்வேறு விதமான கைத்தறி நெசவுகள் பாரம்பரியமாக இந்த பகுதிக்கு சொந்தமாக இருக்குது. இன்று அவையெல்லாம் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பான தரம் வாய்ந்தவையாக இருக்கும்போது அவர்களை பற்றிய அந்த புரிதல், அந்த தொழிலை பற்றிய தெரிந்து கொள்ளல் என்று பல்வேறு விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்குது. இது ஒரு விதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதமர் மோடி அவர்களுடைய கனவினை நிறைவேற்றுகின்ற ஒரு சிறிய பணியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம். அப்படிங்கிறது 8 வருட காலம் இதை தொடர்ச்சியாக செய்து வருவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வங்கியில் லோன் கேட்டு போகும்போது நிறைய சிரமங்கள் ஏற்படுது. அதை கணக்கெடுத்து அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. சிறுமுகையிலிருந்து நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. நிச்சயமாக கைத்தறி நெசவாளர்களுக்கு அந்த பகுதியில் ஏதாவது ஒரு வங்கிகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதற்கு முன்பாக கூட நானே நேரடியாக சிறுமுகை போய் அங்கே இருக்கிற கைத்தறி நெசவாளர்களோட நிறைய பேசியிருக்கோம். அவங்களுக்கு என்ன விதமான நூல் வங்கியோ அல்லது கைத்தறி சங்கங்கள், ஏன்னா நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக தான் மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கிது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே ஒரு டீஃபெக்டாக இருந்து வரக்கூடிய பணத்தை அந்த உறுப்பினர்களுக்குள்ளே பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கே தவிர ஆக்டிவிட்டீஸ் நிறையா இல்லை. இது எனக்கும் தெரியும். அதனால் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு மாநில அரசாங்கத்தின் கீழே வருது. இந்த இருக்கக்கூடிய சொசைட்டிஸினுடைய நிர்வாகத்தை சீரமைத்து மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு உதவி திட்டங்களை நாம் பெற முடியும். அதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்லணும்னா, 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இந்த 1 ப்ராடக்ட் 1 டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பிரதமர் மோடி பல்வேறு இடங்களில் அதை பிரபலப்படுத்திட்டு இருக்கார். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பொருள், அந்த மாதிரி தமிழக அரசு கூட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பொருள் என்று அடையாளப்படுத்தி அந்த பொருளை உருவாக்குவதற்கு, அந்த பொருளை சந்தைப்படுத்துவதற்கு, அதை பிரபலப்படுத்துவதற்கு அரசு முயற்சி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்
கண்டிப்பாக இங்கு அமல்படுத்த வேண்டும் தமிழக அரசு. அப்படி பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சிறுமுகையில் இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளம் அவங்களோட பொருளோடு சேர்ந்து கிடைக்கும்போது கூடுதலான வங்கி கடன், அவர்களுக்கு பொதுவான வசதிகளோடு கூடிய மையங்கள்